7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் புதினா. சில மூலிகைகளை, சில செடிகளை பார்த்தாலே நமக்கு உற்சாகம் வரும் இல்லையா? அதே மாதிரி இதனுடைய மனத்தை நம்ம நுகர்ந்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதான் மின்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த புதினா. இந்த புதினா நம்ம ராவாக எடுத்துக்கலாம், அதாவது பச்சையாக கூட எடுத்து சாப்பிடலாம். அந்த புதினா கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு பச்சையாக சாப்பிடும்போதே உடலுக்கு தேவையான நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு கீரை தான். வாயிலிருந்து ஆரம்பித்து வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே இந்த புதினா கீரைக்கு இருக்குது. இந்த புதினா நம்ம அப்படியே மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் ஆக்ஷனால் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய, கெடுதல் விளைக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த புதினா கீரைக்கு இயல்பாகவே உண்டு. அதில் வாய் நல்ல நறுமணத்தோடு இருக்கும். சிலருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாமே இதை அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம். இதை உலர்த்தி பவுடர் ஆக்கிக்கிட்டு அதையே பல்பொடியாக கூட தேய்க்கலாம். பற்கள் சுத்தமாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்னே சொல்லுவோம் புதினாவை. பற்கள் சுத்தப்படுத்துறதுக்கும் பல்பொடியில் இதையும் ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். தனியாக கூட பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை சேர்த்துனாலும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு நறுமணத்தோடு அந்த வாய் இருக்கும். வாயு நல்லா சுத்தமாகும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் ஆக்ஷனால் உள்ள கிருமிகளை, பற்களில் உள்ள இயல்பாக தரக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. பொதுவாக புதினா கீரையாக நம்ம சமையல் செய்து, அதாவது துவையல் வச்சு சாப்பிடுவோம். இல்லை புதினா பல்வேறு வடிவங்களில் உணவில் சேர்த்துக்குவோம். அதை தாளிக்கிற போதோ இல்லை மற்ற சாதத்தில் கலந்து நம்ம சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. புதினாக்குரிய அந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பித்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் கருதப்படுது. பொதுவாக நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே பித்தம் சார்ந்த அந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். பித்தம்ங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடின்னு நம்ம சொல்லுவோம். 3 நாடிகளில் பித்த நாடி சார்ந்த அவயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடலில் நீர்த்துவமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த பித்த நாடி தொடர்பாக வரும். அது ரத்தத்திலிருந்து, உடலில் இருக்கக்கூடிய நிணநீர்லேருந்து எதெல்லாம் நீர்த்துவமாக இருக்கோ அது எல்லாமே இந்த பித்த நாடிக்கு வரும். என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே இந்த பித்த நாடி தொடர்பான உறுப்புகள்னு சொல்லலாம். அதனுடைய செயல்பாடுகள்னு சொல்லலாம். அதை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த புதினா கொண்டு, அதாவது வாயில் ஆரம்பித்து வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான என்சைம்களையும் ஹார்மோன்களையும் தூண்டக்கூடிய ஒரு ஆற்றலும் அதனுடைய செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அந்த புதினா இருக்கும். ஆனால் வயிற்று புண்களை ஆற்றுவதற்கும், நெஞ்சு எரிச்சல், சிலருக்கு சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே நெஞ்சுக்குள்ளே ஒரு காந்தல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்றில் இருந்து சாப்பிட்டா ஒரு எரிச்சலாக மேல் நோக்கி வருது, புறையேறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, எதிர்த்து அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாமே இந்த புதினாவை எடுத்துக்கலாம். இந்த புதினாவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயமாக குடிக்கலாம். காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்போது அந்த நெஞ்செரிச்சல் குணமாகும். ஃப்ளாட்டுலன்ஸ் சொல்லக்கூடிய வயிறு ஊதிட்டு இருக்கிறது, சாப்பிட்ட பிறகு வயிறு நல்லா தெம்முன்னு பெருத்துட்டு இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, படி ஏற முடியல, நடக்க முடியல, அந்த மாதிரி சிரமம் இருக்கிறவங்களும் இந்த புதினா கீரையை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக அந்த புதினா யூஸ் பண்ணிக்கலாம். கஷாயமாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் துவையலாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு வடிவத்திலையும் இந்த புதினா எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான தொடர்பாக உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். இப்படி புதினாவை பற்றி பல்வேறு நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பல நன்மைகள் வாய்ந்த புதினாவை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற மெயின் இன்க்ரீடியண்ட்டை பற்றி டாக்டர் அருண் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆமாங்க, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதினா. யூஸ்வலாக புதினாவில் நாம் துவையல் அரைப்போம், வெஜிடபிள் ரைஸ் இல்லை பிரியாணி அந்த மாதிரி ஐட்டத்தோடு சேர்த்து வதக்கி நம்ம பண்ணுவோம். ஆனால் புதினாவை இன்னும் ரொம்ப வித்தியாசமாக ஒரு டிஷ் பண்ணலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதினா குழம்பு. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: புதினா, புளி கரைசல், வெங்காயம், காய்ந்த மிளகாய், கடுகு, கருவேப்பிலை. வறுத்து பொடிக்க தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா. யூஸ்வலாக நம்ம எந்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் தனியா பொடி, மிளகாய் பொடி போட்டு பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருப்போம், அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இந்த புதினா குழம்புக்கு அந்த மாதிரி இல்லாமல் நான் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் காஞ்ச மிளகா, லைட்டாக வாணலியில் எண்ணெய் விட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த பொடி. இன்றைக்கி சாம்பார் பொடிக்கு பதிலாக புதினா குழம்புக்கு நாம் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாணலி காஞ்சிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் புதினா சேர்த்து வதக்கிட்டு அதை அரைச்சிக்கணும்.
புதினா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் முதல்ல நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மிளகு குழம்பு, இஞ்சி குழம்பு, சுக்கு குழம்பு அந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்வோம் இல்லையா, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இந்த குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புதினாவை நாம் அப்படியே வதக்கி சேர்க்காம நாம் மிக்சியில் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குழம்பு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பருப்பு சேர்த்து பண்ணுவோம். இந்த குழம்புக்கு பருப்பு சேர்க்க தேவையில்லை. அதனால் இந்த குழம்பு ஒரு 3 to 4 days வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். வெங்காயம் ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, பச்சை வாடை போனால் போதும். இதில் இருக்க பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன கட்டு புதினா இருந்தால் போதும். ஒரு 3 to 4 members சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குழம்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்தால் புதினா சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு துவையலை தவிர வேறு எந்த ஐட்டம் செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த புதினா குழம்பை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணியை விடலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயாச்சு. நம்ம சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி விட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 minutes வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போன அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை ஆட் பண்ணி இறக்கிடணும். காரத்துக்கு இந்த பொடியை தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா, உளுந்து இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு இதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம போடுற சாம்பார் பொடி இதுக்கு தேவையில்லை. பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். நம்ம இந்த புதினாவை அரைச்சி பண்ணாததால் நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக லாஸ்ட்டாக இந்த குழம்பு முடிஞ்ச அப்புறமா தாளித்து கொட்டணும். புதினா கொதிக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் நீங்கள் அரைச்சி விட்டு பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் இன்னும் 2 மடங்காக அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். நமக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியும் வந்து வேரி ஆகும். ஏன்னா இதில் உளுந்து இருக்கிறதால கொஞ்சம் திக்னஸ் வரும் குழம்புக்கு. அதே மாதிரி இது கட்டி தட்டாமல் நம்ம கலரிக்கணும். புதினா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் சிம்மில். அதுக்குள்ளே நாம் இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். வானலி காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். கொஞ்சம் கடுகு, ரெண்டு கருவேப்பிலை, புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புதினாவை நீங்கள் அரைக்காமல் பண்ணுறதா இருந்தால் இந்த குழம்பு 2 நாள் வரைக்கும் இருக்கும். இல்லை புதினாவையும் வெங்காயத்தையும் நீங்கள் அரைச்சி விட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 4 to 5 days இந்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். புதினா குழம்பு ரொம்ப பிரமாதமாக ரெடியாக இருக்குது. வாசனையே ரொம்ப வித்தியாசமாக கமகமன்னு இருக்குது. நான் இதை சாப்பிட போகிறேன். நேரம் கிடைக்கும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா குழம்பு இல்லையா, புதினா துவையல் பார்த்துருக்குறோம், புதினா ரைஸ் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம்.
புதினா குழம்பு வந்து ஒரு வித்தியாசமான குழம்பாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய சரக்குகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது செரிமானத்தை இயல்பான முறையில் தூண்டக்கூடியதாகவும் ஜீரண சக்திக்கு உகந்ததாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த புதினா குழம்புல இருக்குது. புதினா பற்றி இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு பொருள் இந்த புதினான்னு சொல்லலாம். பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் கால சிக்கல்களை நீக்குவதில் முக்கியமான பொருளாக இந்த புதினா இருக்குது. சிலருக்கு வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மாதவிலக்கு சரியாக வராத ஒரு நிலைமையில் இருக்கலாம். 45 நாள் தள்ளி போகலாம், 60 நாள் தள்ளி போகலாம். சில பேருக்கு 2 மாதம் 3 மாதம். இதுக்கு வந்து பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கலாம். பிசிஓடின்னு சொல்லக்கூடிய ஓவரியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டிகள், இல்லை கருப்பையில் இருக்கக்கூடிய கோளாறுகள், ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது, இப்படி பல்வேறு காரணங்கள்னால அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து தள்ளி போகலாம். இல்லை அந்த காலத்தில் அதிகமான வலி இருக்கலாம். இந்த 2 பிரச்சனைக்குமே முக்கியமான தீர்வாக வந்து இந்த புதினாவை சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே டெய்லி வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, புதினா இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான தண்ணியில் அலசிட்டு அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயம்னு சொல்லுவோம். அதை அந்த சூப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த சூப்பை வந்து ரெகுலராக நம்ம குடிக்கும்போது இந்த 2 பிரச்சனையுமே அதுலேருந்து முக்கியமாக விடுபடுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, அத்தைக்கு மீசை முளைச்சால் சித்தப்பா அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அதாவது பெண்களுக்கு மீசை முளைச்சா அப்படி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனை ஏன் வருதுன்னா, இந்த மாதிரியான பிசிஓடினாலையும் அதிகரித்த டெஸ்டோஸ்டிரோனோட அளவு அதிகரிக்கிறதுனாலையும் இந்த பெண்களுக்கு வந்து முடி வளர்ச்சி, தேவையில்லாத முடி வளர்ச்சி இருக்கும். முகத்துலையும் உடம்புலையும் கால்கள்லையும் சில நேரங்களில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான முடி வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ஷனும் இந்த புதினாக்கு இருக்குது. இந்த புதினா டீயை இல்லை இந்த புதினா சூப் இல்லை இந்த புதினா கஷாயம் சொல்லக்கூடிய இந்த புதினா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவலை குறைச்சி அந்த முடி முளைக்கிற பிரச்சனையிலேருந்து நிவாரணம் பெறலாம். பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் ஒரு இணை உணவை அந்த புதினா கஷாயத்தை எடுத்துக்கலாம். இன்று ஒரு நாள் இன்னொரு பொருளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.